நம்மளுடைய கணையத்துக்கும் நம்மளுடைய லிவருக்கும் என்ன ஒரு ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லிவர்லேருந்து வரக்கூடிய அந்த பைல் வந்து கணையம் வரையா தான் போகும். இந்த பைல் ட்ராக்குன்னு சொல்கிறோம்ல, இப்போது நமக்கு பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னா, அது நமக்கு அந்த பைல் வந்து போகிற வழியில் அந்த ஸ்டோனே மூவ் ஆகி கூட நமக்கு பேங்க்ரியாஸில் போய் அங்கேயும் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேங்க்ரியாட்டிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு லிவர்னால கூட நமக்கு பேங்க்ரியாஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம சரி செய்யறதுக்கு ஒரு எளிமையான ஒரு இயற்கை மருத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் பட்டை பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் நல்லா இடித்து போட்டுருங்க. 5 கிராம் இஞ்சி, இஞ்சி இல்லைன்னா சுக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 புதினா இலை, ஒரு 10 துளசி இலை. இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி இதில் தேன் கலந்து இதில் லெமனையும் லைட்டாக நம்ம ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போட்டால் போதும். இதை நல்ல வெதுன்னு நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது 2 உறுப்புகளையும் நல்லா டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இது நம்மளுடைய பாடியில் எங்கேயோ கொழுப்பு தங்காமல் பாதுகாக்குது. முக்கியமாக நம்ம லிவரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைலோடைய செக்ரீஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இயற்கை மருத்துவத்தில் சுவை மருத்துவம் சொல்லுவோம். இந்த கசப்பு சுவை நம்மளுடைய ஜீரண சக்தியும் அதிகமாக்கி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளையும் நீக்கி முக்கியமாக நம்மளுடைய நரம்பு மண்டலத்தையும் நல்ல செயலோடு இருக்க வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளுடைய லிவரை கணையத்தையும் ரெண்டையும் நம்ம பாதுகாக்கணும்னா இந்த ஹெர்பல் டீயை நீங்கள் டெய்லி ஒரு வேளை எடுத்துக்கிட்டால் போதும். ஜஸ்ட்டு ஒரு 40லேருந்து 50 ml நம்ம எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம 20 ml கொடுத்தாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்தாலே இது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்குது. நல்ல பசியை தூண்டி நம்ம உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை.